குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமானது எப்பொழுதுமே சிறுபான்மையினருக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு கட்சியாகவே எப்பயுமே இருக்கும். அது சிறுபான்மையினரின் நலன் காப்பதிலும் சரி, சிறுபான்மையினர்களுக்கு உரிமைகளை கொடுப்பதன் மூலமாகவும் பல நலத்திட்டங்களையும் சலுகை திட்டங்களையும் அளித்து வருகிறது. அதில் எந்த குறையும் இல்லை. மற்றொன்று விஷயம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியினை பிரதானமாக தமிழகத்தில் எதிர்க்கும் ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகமானது விளங்கி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது திரு அன்வர் ராஜா அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஏனென்றால் அவர் மிகுந்த மூத்த அரசியல்வாதி. புரட்சித் தலைவர் காலம் தொட்டும் சரி, புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் காலம் தொட்டும் சரி, இதுவரை அவர் அரசியல் பல பதவிகளும் முக்கிய பங்குகளையும் வகித்து தனது கட்சிக்கு தேவையான கட்சி பணிகளை ஆற்றியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் வேறொரு கட்சியில் செல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தது என்பது சரியான தீர்வாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் திரு பழனிசாமி அவர்களின் தலைமையில் இருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டு சேரும் பொழுது அவர் பாதிக்கப்படுகிறாரோ இல்லையோ, கட்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனை உணர்ந்த திரு அன்வர் ராஜா அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தது சரியான தீர்வாகும். இதை சில பிற்போக்குத்தனமான அரசியல்வாதிகளும் சரி, விமர்சகர்களும் சரி, அதுபோன்ற பத்திரிகை ஊடகங்களும் சரி, தவறாக சித்தரிப்பு என்பது ஒரு கோமாளித்தனமான கேனத்தனமான ஒரு செயலாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு சிறுபான்மையினர் தனக்கு எங்கு பாதுகாப்பு இருக்குமோ அந்த இடத்தை தேடிதான் போவார். மற்ற கட்சிகள் இதுவரையும் சிறுபான்மையினருக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் அவரது வயது மூப்பிற்கும் அவரது அரசியல் வயது மற்றும் அறிவு மற்றும் அவரது அரசியல் பின்புலத்தையும் நோக்க வேண்டும். மற்றொன்று, அவர் ஒரு அரசியல் மூத்த நிர்வாகி. இதுதான் மிகவும் கவனமாக நாம் காண வேண்டிய ஒன்று. ஏனென்றால் மூத்த அரசியல்வாதி ஒரு சிறு சிறு கட்சிகளை நோக்கி போவதை காட்டிலும் தனது கட்சியானது பிரிந்து வந்த தாய் கட்சியுடன் ஒன்று சேர்வது என்பது ஒரு சங்கடமான செயல் ஒன்றும் இல்லை. அவருக்கு அது பிடித்திருக்கிறது. தனது தாய் கட்சியில் போய் இணைகிறார். இதை விமர்சனப்படுத்தும் நோக்கில் செய்யும் ஒரு சில கோமாளி அரசியல்வாதிகளும் விமர்சகர்களும் இருக்கும் பொழுது வேறு என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். ஆதலால் சிறுபான்மையினர் நலம் காக்கும் பொருட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ள திரு அன்வர் ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்னும் அடிமையாக இருந்து வாழ்வதை விட ஏதோ ஒரு கட்சியில் அடைக்கலம் புகுந்து வாழ்வதே நன்று என கருதுவது சாலச் சிறந்தது. திரு அன்வர் ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அவர் சிறுபான்மையினர் நலனுக்காக போராடி பல திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து வெற்றி காண அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு முடிசூடா கிரீடம் கிடைப்பதற்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராசதமிழன் விலாக்ஸுக்காக. நன்றி, வணக்கம்.